இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆர்பிட் பூலில் எப்படி டாப் அப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ புதுசாக பார்க்கணும்னு சொல்லிடுறேன். இந்த பிளாட்ஃபார்மில் நம்மளுக்கு டெய்லி 1% கிடைக்கும் 200 டேஸ்க்கு. இதுவே வந்து நீங்கள் ஜாயின் பண்ண 15 நாளில் 5 பேர்த்து ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 300% கிடைக்கும். அதாவது டெய்லி 1% 300 டேஸ்க்கு, ரைட்டுங்களா? யாரையுமே ரெஃபர் பண்ணலைன்னா டெய்லி 1% 200 டேஸ்க்கு நீங்கள் எடுத்துக்க முடியும், ரைட்டுங்களா? 15 நாளுக்குள்ளே ஜாயின் பண்ணணும், ரைட்டுங்களா? இங்கே ரெஃபரல் கம்பல்சரி கிடையாது. மினிமம் $50 இருந்தால் டெபாசிட் பண்ணிக்கலாம். இது வந்து டீசென்ட்ரலைஸ்டு பாட் ட்ரேடிங் சிஸ்டம். ஸோ வந்து உங்களுக்கு இங்கே ட்ரஸ்ட் வேலெட்டில் நீங்கள் பிஎன்பியும் யூஎஸ்டியும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் அதில் டெபாசிட் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே வீடியோ போட்டுருந்தேன் எப்படி டெபாசிட் பண்ணணும். இப்போ வந்து டாப் அப் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு $1000 போட்டிருக்கீங்கன்னா $2000 எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரீடாப் அப் தான் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு $50 போட்டு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா திருப்பி உங்களால் போயிட்டுருக்கப்பே டாப் அப் பண்ண முடியாது. அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் $50 போட்டிருப்பீங்க, ஒரு $100 எடுத்துட்டிங்கன்னா திருப்பி தான் உங்களால் டாப் அப் பண்ண முடியும். இப்போ நீங்கள் $1000 போட்டிங்க, $2000 எடுத்துட்டிங்க, அதுக்கப்புறம் தான் உங்களால் டாப் அப்பே பண்ண முடியும். ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கப்போ இன்னொரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் அவங்க ஆட் பண்ண முடியாது. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களால் டாப் அப் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் 2x ப்ராஃபிட் தான். இப்போ நீங்கள் $1000 போட்டிங்க, $2000 தான் எடுக்க முடியும். அது உங்களுக்கு ரெஃபரல் இன்கமாக வந்துருக்கலாம். உங்களுக்கு யாராவது ரெஃபர் பண்ணிங்கன்னா 5% ப்ளஸ் RIA இன்கம் எல்லாமே சேர்த்து உங்களால் 2x ப்ராஃபிட் தான் எடுக்க முடியும். 2x எடுத்துட்டிங்களா உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் டாப் அப் பண்ணியே ஆகணும். நடுவில் பண்ண முடியாது. உங்களுக்கு ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் நீங்கள் 2x ப்ராஃபிட் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பண்ணுறப்பயே வந்து ப்ராப்பராக பெரிய அமௌண்ட் போட்டு பண்ணிக்கிங்க. சின்ன அமௌண்ட் போட்டு பண்ணிங்கன்னா திருப்பி இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? $50 PEP20 நீங்கள் டெபாசிட் பண்ணணும் மினிமம். ஈவன் $1 இருந்தால் கூட நீங்கள் டாப் அப் எடுத்துக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக நம்ம வேலட்லேயே. ஓகேவா? ஓகே. இப்போ நான் என்னுடைய ட்ரஸ்ட் வேலெட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ என்னோடய ட்ரஸ்ட் வேலெட்டில் பாருங்கள், ஹோல்டிங்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து இப்போ நான் வந்து ஒரு $167 USDT PEP20லையும் கேஸ் பீஸ்க்கு வந்து BNBயும் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து லாகின் உள்ளே போகிறேன். வெயிட் பண்ணுங்கள். ப்ரோஸ் கீழே கிளிக் பண்ணியிருக்கேன். ஆர்பிட் புள்ளது ஓப்பன் பண்ணியிருக்கேன். நெட்வொர்க் மேலே வந்து கிளிக் பண்ணி எத்திரியம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி BNBன்னு மாற்றிக்கிட்டேன். வேலெட்டை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறது பாருங்கள். நான் $50 போட்டிருந்தேன், $100 எடுத்துட்டேன், ரைட்டுங்களா? இதுக்கு மேலே வந்து என்னால் வந்து இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு, ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஸோ நான் என்ன பண்ணணும்னா இப்போ பாருங்கள், எனக்கு வேலட் பேலன்ஸில் இப்போ $150 இருக்குது. சார் நான் ஒரு $150 இப்போ வந்து எகைன் ரீடெபாசிட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 150ன்னு கொடுக்குறேன். கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் டெபாசிட் பண்ண முடியும், ரைட்டுங்களா? இல்லைனா க்ளோஸ் டெபாசிட் பண்ண முடியாது. நடுவில் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ரன் ஆகிட்டு இருக்கப்போ இப்போ 150 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதை நான் வந்து டெபாசிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கால் ஓடுது, அப்ரூவ் கேட்குது, அப்ரூவ் கொடுக்குறேன். முதல் தடவை BNB ஃபீஸ் போகும், ரெண்டாவது தடவை வந்து அமௌண்ட் வந்து நமக்கு ஸ்டேக்கிங் ஆகும், ரைட்டுங்களா? இதில் நீங்கள் 2x ப்ராஃபிட் தான். ரெஃபர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வேகமாக எடுப்பீங்க, ரெஃபர் பண்ணலைன்னா கொஞ்சம் ROI மட்டும் உங்களுக்கு 200 டேஸ்க்கு நீங்கள் எடுத்துகிட்ருப்பீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி இதில் வந்து 2x ப்ராஃபிட் எடுத்துட்டிங்கன்னா உடனே நீங்கள் டாப் அப் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு டெய்லி ROI வரும், கண்டினியூ பண்ண முடியும். வெரி சிம்பிள். பார்த்தீங்களா? எப்படி டெபாசிட் பண்ணமோ அதே மாதிரி தான். டாப் அப் பண்ணிட்டோமா? இப்போ மேலே பாருங்கள், என்னுடைய வேலட் பேலன்ஸும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டேக்கிங்லேயும் இப்போ நம்மளுக்கு குடிக்கும். இப்போ பாருங்கள், வேலட் பேலன்ஸ் இதிலே கனெக்ட் பண்ணிக்கிறனால 167 வெறும் 17 காமிக்குது. ஓகேவா? இப்போ டெபாசிட் பாருங்கள், டோட்டல் ஸ்டேக்கு முதல்ல வெறும் 50 இருந்துச்சு, இப்போ 200ன்னு மாறி இருக்குது, ரைட்டுங்களா? இந்த பாருங்கள் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கால் வந்துருச்சு, பார்த்தீங்களா? நான் $100 எடுத்திருக்கேன், அவ்வளோதான். ஓகே. விட்ரா பண்ணுறது உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், நான் விட்ரா உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். விட்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். விட்ராவை கிளிக் பண்ணி விட்ரா அப்படின்றத கிளிக் பண்ணிட்டோம்னா என்னோடய பாஸ்வேர்டை கொடுத்தோம்னா விட்ரா வந்து நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே வந்துடும். ஓகேவா? பாருங்கள், இப்போ உங்களுக்கு ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்குது. ஈவன் $1 இருந்தால் கூட நம்ம விட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ வேலெட்டை ஓப்பன் பண்ணுறேன். 167ல் 150 டெபாசிட் பண்ணோம், $17 இருந்துச்சு. இப்போ பாருங்கள் திருப்பி 77 இருக்குது. ஏன்னா விட்ரா போட்டோம். விட்ரா போட்டோடனே விட்ரா நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். இப்படி தான் நம்ம விட்ராயில் போடணும். இதே வீடியோவில் உங்களுக்கு ரீடாப் அப் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி விட்ராயில் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ரைட்டுங்களா? இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்தளவு நம்ம லாஸ்ட் 2 மந்த் தான் ரன் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் ரீடாப் அப் பண்ணணும்னா வந்து
ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ரன் ஆகிட்டு இருக்கப்ப ஒரு டெபாசிட் நீங்கள் லைவில் இருக்கிறப்ப நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் அப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு வேலெட் ஒன்று செகண்டரி வேலெட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் வந்து உங்களுடைய டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் 5 லெவல் கமிஷன்ஸ் இருக்குது. 5 பேர்த்து ரெஃபர் பண்ணிங்கன்னா 25 லெவல் கமிஷன்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஆனால் டைரக்ட் ஸ்பாட் லெவல் ஒன்று தான் 5% மட்டும் தான் கிடைக்கும். 25 லெவலுங்கிறது நீங்கள் அவங்க விட்ரா பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு ஒரு 5% 4% வரும். ஆனால் உங்களுக்கு அந்த 25 லெவல் ஓப்பன் ஆகணும்னா உங்கள் டேரக்டில் 5 மெம்பர்ஸ் இருக்கணும். அந்த 5 மெம்பர்ஸை கூட நீங்கள் 15 நாள் சேர்ந்தாங்கன்னா உங்களுக்கு 3x ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு $1000 போட்டிங்கன்னா $2000 பதிலாக $3000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ரைட்டுங்களா? நீங்கள் RI மூலமாக ஏர்ன் பண்ணாலும் சரி, ரெஃபரல் லிங்க் மூலமாக ஏர்ன் பண்ணாலும் சரி, இதில் மேக்ஸிமம் 2x தான் 2x தான், 3x தான் 3x தான். அதுக்கப்புறம் நீங்கள் டாப்அப் தான் பண்ணணும். ரைட்டுங்களா? தேங்க்யூ.